அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு மிக எளிமையான ப்ராப்ளம், ஆனால் பார்க்குறதுக்கு பெருசாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? பல நேரங்களில் தோற்றத்தை பார்த்தா நம்ம பயந்து போயிடுவோம். அப்படி பயப்படக்கூடாது. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ப்ராப்ளமே. சரிங்களா? Now let us read the problem, let us understand, then we will solve it. இங்கே பாருங்கள், a student measures the thickness of human hair. நம்ம மண்டையில் கூட முடியுடைய திக்னஸை ஒரு மாணவன் என்ன செய்கிறான்? he is measuring. எப்படி? by looking at it through a microscope. மைக்ரோஸ்கோப் வச்சு அவன் என்ன செய்கிறான்? அந்த முடியினுடைய திக்னஸை மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்களும் லேபில் பண்ணியிருப்பீங்க. த்ரூ a microscope of magnification 100. அவனோட மேக்னிஃபிகேஷன் என்னது? 100. அது என்ன அர்த்தம்? அது 1 சென்டிமீட்ரு இருந்துச்சுன்னா 100 சென்டிமீட்டராக காமிக்கும், 1 மில்லிமீட்டராக இருந்துச்சுன்னா 100 மில்லிமீட்டராக காமிக்கும். ஸோ இட்ஸ் மேக்னிஃபிகேஷன் இஸ் 100. He makes 20 observations and finds that the average width of the hair in the field of view of the microscope is 3.5 millimeter. அப்போ என்னென்னா, அவன் 20 தடவை அதை பரிசோதனை செய்கிறான். செஞ்சால் அவனுக்கு ஒவ்வொரு தடவை செஞ்சதையும் டேப்லெட் பண்ணுறான். மேபி 3.6, 3.7, 3.9, 3.2, 3.1 வெவ்வேறு ரீடிங் கிடைக்குது. முடிக்கு எல்லா இடத்துலையும் கீழே இருக்கக்கூடிய முடி திக்னஸ் கூட இருக்கும், மேலே குறைவாக இருக்கும் இல்லையா? இன்னும் வேறு பல காரணங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ரீடிங் வருது. அதுக்கு அவன் என்ன செய்கிறான்? ஆவரேஜ் கண்டுபிடிச்சானா எவ்வளோ கிடைக்குது? 3.5 மில்லிமீட்டர். என்ன கேள்வினா, வாட் இஸ் தி எஸ்டிமேட் ஆன் தி திக்னஸ் ஆஃப் ஹேர்? அப்போ நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுங்கள் அந்த ஹேரோடைய திக்னஸ்னால் டயாமீட்டர் எவ்வளோ சொல்லி என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. எப்படி பிள்ளைங்களா கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் வெரி சிம்பிள். ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறீங்களுங்க. அதாவது ஒரு பரிசோதனையை, இந்த மாதிரி பரிசோதனை எதையுமே ஒரு முறை செஞ்சு வர்ற ஆன்சர் சரின்னு ஒத்துக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் தியரியில் படிச்சிருப்பீங்க, நிறைய விதமான எரர்ஸ் இருக்கும். பர்டிகுலர் ரேண்டம் எரர்ஸ் நிறையா காரணங்கள்னால இப்போ இந்த டிஸ்கஷனில் சார் சொல்ல முடியாது, பட் நிறைய ரேண்டம் எரர் இருக்கும். இதன் காரணமாகவே ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் செய்யாமல் பல முறை செஞ்சு ரீடிங்கெல்லாம் எடுத்து அதெல்லாம் பொருத்தமாக இருக்கா, முதல் தடவை வந்த ரீடிங்கும் அடுத்து வந்த ரீடிங்கும் டிராஸ்டிக்காக ஆப்போசிட். உதாரணத்துக்கு இதனோட வெயிட்டை நான் அளக்கிறேன். இதனோட வெயிட் அளத்தா ஒரு தடவை அளக்கும்போது 10 கிராம் வருது, இன்னொரு தடவை அளக்கும்போது 10 டன் வருது. அப்படின்னா நான் செஞ்ச மெத்தடே தப்புன்னு அர்த்தம். ஒரு தடவை 10 கிராம் வருது, அடுத்த தடவை 10.1 கிராம் வருது, ஒரு தடவை 9.9 கிராம் வருதுன்னா ஓகே, கண்டிப்பாக. ஸோ மெஷர் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிப்போம், அவ்வளோதான். அவனும் மெஷர் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கான். எஸ்டிமேட் கேட்குறாங்க இல்லைங்களா? என்ன பிள்ளைங்களை இப்போ செய்யணும்? அவனுக்கு ஆவரேஜாக 3.5 mm டயாமீட்டர் இருக்குது. அது எத்தனை மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணுது? 100 டைம்ஸ் பண்ணுது. சரிங்களா? அப்போ இது 100 டைம்ஸ் பண்ணுச்சுன்னா அப்போ ஒரிஜினலாக அது எவ்வளோ இருந்திருக்கும்? இதை விட 100 டைம்ஸ் சின்னதாக இருந்திருக்கும் இல்லைங்களா? 100 டைம்ஸ் சின்னதாக இருந்தால் என்ன செய்வீங்க? இட் இஸ் வெரி சிம்பிள். 3.5 டிவைடட் பை 100 மில்லிமீட்டர். 3.5 டிவைடட் பை 100 மில்லிமீட்டர் என்ன பிள்ளைங்களா? 3.5 இன்டூ 10⁻⁻2 மில்லிமீட்டர். முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் பிள்ளைங்களா ஆன்சர். அப்போ எதுக்காக இந்த ப்ராப்ளத்தை சார் செஞ்சேன்? ஒரு காரணத்துக்காக தான். இப்படி தான் பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியும் பல விஷயம், ஆனால் நெருங்கி போனீங்கன்னா என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏதேனும் இதில் டிஸ்கஷன் நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா மற்ற பிள்ளைங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.